ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டேன் இந்த மேக்ஸ் கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் சால்வ் பண்ணுறது பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம ஸ்டேட் லெவலில் 10 மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த மார்க் டெஸ்ட்லேருந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குன்னா, பாஷா என்பது 154754 என்றும் பிரெயின் என்பது 13408 என்றும் குறிக்கப்பட்டால் ஹகின்ஷா என்பது எவ்வாறு குறிக்கப்படும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஜென்ரலாகவே நம்ம பாஷா நம்ம பண்ணுவோம், அதை அப்படியே எழுதிப்போம், BHASHA. சரிங்களா? அந்த நம்பர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாரு, 154754. அப்போது ஏக்குன்றது பார்த்திங்கன்னா அவங்க என்ன நம்பர் அலாட் பண்ணிக்கிறாங்கன்னா 4. சரிங்களா? அப்போது நம்ம AHINSA. சரிங்களா? அப்போ ஏக்கு வந்து 4 வரணும். அதே மாதிரி 4 ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் இன்னும் 4 வர மாதிரி இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டி தான் இருக்குது. ஸோ ரிமைனிங் வந்து 2 ஆப்ஷன் வராது. சரிங்களா? அப்போ செகண்ட் வந்து ஹெச் வரணும். ஹெச் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கே 5 வரணும். ஸோ 5. அடுத்து ஐ வந்து பார்த்திங்கன்னா இதில் இல்லை. ஸோ பட் ஆனால் இந்த இடத்துல ஐ யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஐயோடைய நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0. சரிங்களா? ஐயோட நம்பர் 0. அப்போ 450 ஆப்ஷனில். சரிங்களா? அப்போது ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரிங்களா? 450874 ஹகின்ஸாவுடைய சிம்பிளாக எழுதியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த மாதிரி கொஸ்டின் கான்ஸ்டண்ட்டாக எப்போவுமே எக்ஸாமில் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கூட. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.